ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கேன். பிரில்லியன் ஸ்கூல் கிடையாது, வேற ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். எந்த ஸ்கூல்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். முத்துப்பேட்டையில் நடக்க போகிற ஸ்பீச் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்களை வெளியூருக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே அனுப்புனது இல்லை. ஸ்கூல் மூலமாக போகிறது ரொம்பவே சேஃப்டியான முறையில் தான் போயிட்டு வருவாங்க. இருந்தாலுமே ஸ்கூல் எப்படி இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேண்டி தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபைனலாக ஸ்கூலை ரீச் பண்ணியாச்சு. எந்த ஸ்கூல்னு நீங்கள் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலான்னு இருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ரஹ்மத் ஸ்கூலுக்கு தான். இது வரைக்கும் நாங்கள் யாருமே இந்த ரஹ்மத் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னுடைய கசின் சிஸ்டர் இங்கே தான் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர். முத்துப்பேட்டையில் ரஹ்மத் ஸ்கூல் ரொம்பவே ஃபேமஸான ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் போனதும் கிடையாது, இப்பவும் போகிறது இல்லை. ஜஸ்ட் லொகேஷன் பார்க்க தான் வந்திருந்தேன். ஸ்கூல் ஊருக்குள்ளே இருக்குமா அல்லது அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்குமா அல்லது புழக்கம் இல்லாத இடத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்களோட தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் பயந்தா மாதிரி இல்லை. ஸ்கூல் மெயின் ஏரியாவில் தான் இருந்தது. ஒரு வழியா பிள்ளைய அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடிவு எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஸ்கூலோட ஆப்போசிட்ல பெனாசிர் பேக்கரிங்கிற பேர்ல சுட சுட பனியும் முறுக்கு எல்லாத்தையுமே சுட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எள்ளு முறுக்குடைய வாசமும் அரியதர பனியத்துடைய வாசமும் வாவாண்டு இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கம்முன்னு சும்மா எப்படி போக முடியும்? ஃபூடிஸோட நாக்கு சும்மா இருந்தாலும் மூக்கு சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி உணவுப் பொருளுடைய வாசம் எங்க இருந்தாலும் சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிடும். போடு ஆடுறங்கிற மாதிரி பனியத்துல 10 எடுக்க சொல்லிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக சுட்டு மேலாப்பில் வச்சுருந்த பனியத்தில் 10 பனியத்தை எடுத்து எனக்கு சுட சுட பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கடையில் உள்ள முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அதனால் முறுக்கை மட்டும் விட்டுட்டு போகலாமா என்ன? ஸோ முறுக்குலையும் ஒரு 10 வாங்கிக்கிட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, முறுக்கை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஸ்மெல்லு என்னை சாப்பிடுங்கிறாப்பில் தூண்டிகிட்டே இருந்துச்சு. வீடு போய் சேர்ற வரைக்கும் பொறுமை இல்லை. ஸோ கார்லேயே அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் போயிட்டு வந்த 1 வீக் கழிச்சு இமாம் ஷாஃபிலேருந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2-3 டீச்சர்ஸ் எல்லாருமே காம்படிஷனுக்கு போயிருந்தாங்க. குலுக்கல் முறையில் டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஸ்பாட்லேயே பேசுகிற மாதிரியான காம்படிஷன் தான் அது. இறைவனுடைய கிருபையை கொண்டும் எல்லாரோட துஆ பரக்கத்தை கொண்டும் அந்த ஸ்பாட்லேயே கொடுக்கப்பட்ட டாப்பிக்கை பேசி 2ஆம் பரிசை வென்றுவிட்டார் என்ற நற்செய்தி காதுகளில் இனிமையாக கிடைச்சிது. சிறந்த பெண் பேச்சாளர்களான பாரதி சங்கர், பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, பேராசிரியை ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் இவங்கள மாதிரியெல்லாம் பேசாட்டினாலும் ஏதோ சடனாக கொடுக்கப்பட்ட டாபிக்கு ஸ்டக்காகி அப்படியே நின்றுடாமல் ஓரளவுக்கு பேசி சமாளித்து பரிசு பெற்றது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 2ஆம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் 2 கொடுத்தாங்க. அதில் 1 இமாம் ஷாஃபி ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தது. இன்னொரு சர்டிஃபிகேட் ப்ரைஸ் கொடுக்குற அன்னைக்கு கொடுத்தாங்க. ப்ரைஸ் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா முத்துப்பேட்டை ரஹ்மத் ஸ்கூலில் இலக்கிய மன்ற விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்த பிருந்தா சாரதி என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியன் அவர்களுடைய கையால் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க நிறைய திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காங்க, கவிதை எழுதியிருக்காங்க, புக்ஸ் எழுதியிருக்காங்க. தித்திக்குதே படத்துடைய இயக்குனர் இவங்க தான். ஆனந்தம், பையா, வேட்டை முதலிய படங்களுக்கு உரையாடலும் எழுதியிருக்காங்க. இலக்கிய மன்ற விழால அன்னைக்கு பட்டிமன்றம் மாதிரி நடந்து அதுக்கு நடுவர் அவர்களாக தலைமை தாங்கி சூப்பரான நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க. அந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவா போடுறேன், பாருங்க. நம்ம வீட்டு புள்ள பேச்சு போட்டிக்காக மேடையில பேசின வீடியோவையும் உங்களுடைய பார்வைக்காக இணைச்சிருக்கேன், பாருங்க. உன்னை சுருக்கி வைத்தாய், என்னை சிரிக்க வைத்தாய்.
வலியுறுத்தியது இஸ்லாம். வரதட்சணை கொடுக்க முடியாமல் பல பெண்கள் ஏங்கி தவிக்கும் இந்நாட்டிலே மகள் என்னும் மனக்குடலை ஆண்டான் பெண்ணுக்கு கொடுத்து அப்பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என வலியுறுத்தியது இஸ்லாம். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதித்தது எனது இஸ்லாம் மார்க்கம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார். கலிஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களது உண்மையான நீதியான நேர்மையான கம்பீரமான ஆட்சியை தான் காந்தியடிகளும் விரும்பினார்கள். சமூக நீதி என்றால் என்ன தெரியுமா? சமூக நீதி என்பது வெறும் ஜாதி அடிப்படையில் வருவதல்ல. சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் தேடி தேடி உதவி செய்வதுதான் சமூக நீதியாகும். எங்கே சமூக நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கே ஜனநாயகம் எழுந்து ஊழல் மறைத்து காணப்படும். தற்போதைய சூழ்நிலையில் சமூக நீதி எங்கே மறுக்கப்படுகிறது என்றால், ஹிஜாப் அணிந்து வரும் பெண்கள் பள்ளிக்கூடத்திலோ ஒலிம்பிக்கிலோ நீட் தேர்விலோ சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஹிஜாபை கட்டு செல்வது அவரது சம உரிமையை பறிப்பதாகும். உண்மையான சம உரிமையை பாடத்திட்டத்தில் காட்ட வேண்டுமே தவிர பள்ளி சீருடையில் அல்ல. என்னுடைய சகோதரி சிறுவை அணிந்து வந்தாலோ நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாலோ அங்கே அவரது நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வதே சமூக நீதிக்கு புறம்பானதாகும். மக்களை பாகுபாடு படுத்தி அடக்குமுறைக்கு ஆளாக்காமல் சம வாய்ப்பளித்தால்தான் அங்கு சமூக நீதி நிலைநாட்டப்படும். சம உரிமை இல்லாவிட்டால் சமூக நீதி சாத்தியமில்லை. பேச பழகிய மாதாவுக்கும் பேச்சு பிழையை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த என் குருவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நட்சத்திரத்திற்கு குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறி வைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்கு தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். ஆகையால் வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய கிருபையால் சிறப்பான முறையில் மேடை பேச்சு நிறைவு அடைஞ்சிருச்சு. 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள பிள்ளைங்க பேசினப்போ அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண டாப்பிக்கை பேசிட்டு போயிட்டாங்க ஆடிட்டோரியமில் வச்சு. அதன் பிறகு 11th 12th ஹையர் செகண்டரிஸ்க்கு மட்டும் லஞ்சுக்கு அப்புறமா சடனாக வேற ஸ்டேஜில் மாற்றி அதுக்கப்புறமா பேச வச்சாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் குலுக்கல் முறையில் வரக்கூடிய டாபிக் தெரியாததுனால நிறைய பிள்ளைங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்பவே பேனிக் ஆகியிருந்தப்போ இறைவனுடைய உதவியை கொண்டு நம்ம இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல இருந்து போயிருந்த டீச்சர் பிள்ளைங்களுக்கு தைரியம் சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டீச்சருக்கு இந்த வீடியோ மூலம் ஒரு ஸ்ட்ராங்கான தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டு பிள்ளைகள் உலகக்கல்வி மார்க்க கல்வி ரெண்டுலையுமே சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நற்குணமுடைய பிள்ளைகளாகவும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரக்கூடிய பிள்ளைகளாகவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சஜாக்கோ.